கட்சியினுடைய தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கணும். காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் அறிவிக்கல, மற்ற கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே உத்தேச பட்டியல் கொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில உத்தேச பட்டியல்ல இருந்த 2 முகங்கள் இதுல புதிய முகங்களாக பார்க்கிறோம். திருவள்ளூர் தனி தொகுதிக்கு விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சசிகாந்த் செந்திலுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தனி தொகுதியிலிருந்து போட்டிடுறாரு. அங்க ஜெயக்குமார் ஏற்கனவே இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அவருக்கான வாய்ப்பு இப்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரியில செல்லக்குமாருக்கு பதிலாக K. கோபிநாத் அவருடைய பெயரும் நாம இன்றைக்கு வெளியிட்டிருந்தோம். நியூஸ் 18ல ஏற்கனவே உத்தேச பட்டியல்ல இந்த 2 பேருடைய பெயரும் கொடுத்திருந்தோம், மாற்றப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புதிய முகங்களாக ஏற்கனவே எம்பிக்களாக இருக்கவங்கள வாய்ப்பு மறுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்றத கொடுத்திருந்தோம். அதே போல இன்னொன்னு ஆரணி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக விஷ்ணு பிரசாத் இருந்தார். ஆனால் ஆரணி தொகுதி இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முறை அந்த கடலூர் தொகுதி காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்டது. கடலூர் தொகுதியில இந்த முறை டாக்டர் விஷ்ணு பிரசாத் அங்கே போட்டியிடுகிறார். கடலூர்ல திரு அன்புமணி ராமதாசனுடைய மைத்துனரும் கூட. எனவே அங்கே பாமக அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய இடத்துல டாக்டர் விஷ்ணு பிரசாத்தும் அங்கே களம் காண்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். மற்ற இடங்கள்ல ஏற்கனவே எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள்ல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பார்க்கிறோம். அதுல குறிப்பா சிவகங்கைக்கு திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில திரு விஜய் வசந்துக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர்ல திருமிகு ஜோதிமணி அவர்களே மீண்டும் அங்கே களமிறக்கப்படுகிறார். விருதுநகர்ல மாணிக்கம் டாகூர் தான் வேட்பாளராக மீண்டும் அங்கே களமிறங்குகிறார். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருமிகு ராதிகா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில வேட்பாளராக அங்கே களமிறங்கக்கூடியதை பாக்குறோம். அதிமுகவில இருந்தும் அங்கே களமிறங்கி இருக்கிறாங்க. விருதுநகரும் ஒரு கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல 2 பேர் புதிய முகங்களாக இன்னும் 2 இடங்களுக்கான வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படல. அதுல குறிப்பா மயிலாடுதுறை இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு சூழலை பார்க்கிறோம். காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டதுல இன்னும் அந்த தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படல. அதே போல திருநெல்வேலிக்கான வேட்பாளரும் இதுவரை அறிவிக்கப்படாததை பார்க்கிறோம். அந்த 2 இடங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வர வேண்டியிருக்கு. புதுச்சேரி அப்படிங்கிறது அதுக்கு பிறகு வரக்கூடியதாக இருக்கும். அதுல குறிப்பா 2 இடங்களுக்கான புதிய முகங்கள் நாம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். திருவள்ளூர்ல திரு சசிகாந்த் செந்தில், அவர் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக பின்னணியிலிருந்து பணியாற்றியவர், அவரை ஒருங்கிணைத்தவர். அந்த வெற்றியில அவருக்கான பங்களிப்பு என்பதாகவும் இருந்தது. அதே போல தெலுங்கானாவுக்கும் வார் ரூம்ல, அதே போல கர்நாடகா தெலுங்கானான்னு காங்கிரஸ் கட்சியினுடைய வார் ரூம் பணிகளை மேற்கொண்டவர் திரு சசிகாந்த் செந்தில். விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, கர்நாடகாவில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். அவருக்கான வாய்ப்பாக திருவள்ளூர் தனி தொகுதியில அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில கோபிநாத் களமிறங்குகிறார். அதே போல ஆரணி டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கான அந்த வாய்ப்பு இங்கே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடலூர்ல அந்த வாய்ப்பை அழகிரி KS அழகிரி அங்கே போட்டியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவருக்கு பதிலாக விஷ்ணு பிரசாத்துக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை இன்னும் திருநெல்வேலி இரண்டும் தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளாக இருக்கின்றன. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய சிக்கலாக இருப்பது என்பது தொடர்ச்சியாக மயிலாடுதுறையினுடைய வேட்பாளராக ஆக வேண்டும் என்கிற முயற்சியை திரு ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கான வாய்ப்பை மயிலாடுதுறையில வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் அவர் முயன்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல மயிலாடுதுறை மண்ணுக்கு தொடர்பில்லாதவர்கள் இங்கே வேண்டாம் அப்படிங்கிற அழுத்தம் மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் முன்வைக்கப்படுகிறது. மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மணிசங்கர் ஐயர் இதே போல அங்கே வந்தார், அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு நேரடியான தொடர்புகள் இல்லை என்கிற கேள்விகள் இருந்தது. மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் இப்போது DMK வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, திமுகவினுடைய ராமலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் அந்த தொகுதி திமுக விட்டு கொடுத்தது, திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறை கொடுத்தது. திருச்சி வைகோ அவருடைய மகன் துரை வைகோ வேட்பாளராக அங்கே களமிறங்குகிறார். அந்த அடிப்படையில் தான் மயிலாடுதுறைக்கான அந்த நெருக்கடியும் போய் கொண்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலிக்கும் கூட அங்கே பலரும் அந்த போட்டியில் இருக்கிறாங்க. அதுல திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு என்பது ஒரு ராபர்ட் ப்ரூஸ் அதுல முன்னணியில் இருக்கிறார். அதே போல பால்ராஜ், இருவருடைய பெயரும் அங்கே இருக்கிறது. இந்த அடிப்படையில அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறதும் இறுதி முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம். காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல் வருவது அப்படிங்கிறது ரொம்ப நீண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தொகுதிகளுக்கு வர வேண்டிய அந்த சூழலில் இருக்கும். ஆனால் நாம் ஏற்கனவே உத்தேச பட்டியலில் குறிப்பிட்டவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம், கரூர்ல ஜோதிமணி,
அதே போல விருதுநகர்ல திரு மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரியில திரு விஜய் வசந்த்குமாருடைய மகன் விஜய் வசந்த் சிட்டிங் எம்பி, அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போதும் நம்ம வந்து இந்த தகவல்களை கொடுக்கிறோம். இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு என்பது இங்கே திரு விஷ்ணு பிரசாத்துக்கு கொடுக்கலாம் என்கிற அந்த ஒரு ஏற்பாடும் இருந்தது. ஆனால் விஷ்ணு பிரசாத்துக்கு கடலூர் ஒதுக்கப்பட்டிருப்பதனால இப்போ மயிலாடுதுறையை பெறப்போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே சேர்ந்து வந்திருக்கக்கூடியதை பாக்குறோம். இதுல மயிலாடுதுறை திருநெல்வேலி தொகுதிகளுக்கான இந்த இறுதி செய்யப்பட முடியாத ஒரு அம்சம் இருப்பது அப்படிங்கறதா இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல விஜய் வசந்த், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் இவர்களுக்கு அதே தொகுதி, விஷ்ணு பிரசாத்துக்கு கடலூர். சசிகாந்த், செந்தில், கோபிநாத் புதிய வாய்ப்பு. இன்னும் 2 பேருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா? திருநெல்வேலியில நிச்சயமாக புதிய வாய்ப்பா தான் இருக்க முடியும். ஆனா திருநெல்வேலியில ஏற்கனவே திமுக வென்ற தொகுதி, அங்கே புதிதாக ஒரு வேட்பாளர் களமிறக்க வேண்டும். அதுல ராபர்ட் ப்ரூசா அல்லது யாருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறதுல பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு பால்ராஜனுடைய பெயரும் அங்கே இருக்கிறது. அதே நேரத்துல அந்த தொகுதிக்கான இறுதி முடிவு எடுக்கிறதுல சிக்கல் இருக்கிறது. மயிலாடுதுறைக்கும் திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற அந்த தொடர்ச்சியான அழுத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியினுடைய அந்த நெருக்கமான வட்டத்தில் இருப்பதனால் அவர் மூலமாக அந்த வாய்ப்பை அவர் பெற்று விடுவார் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தா இருக்காங்க. கடலூருக்கு நாசி ராமச்சந்திரனுக்கான வாய்ப்பாக அது இருந்தது. ஆனால் அங்கே இல்லை என்பதனால் அவர் ஒருவேளை மயிலாடுதுறைக்கு கொடுக்கிறாரா, மயிலாடுதுறை பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ப்ரூசா அல்லது பால்ராஜா என்கிற இதுவும் இருக்கு. அதுலதான் இந்த 2 இடங்களுக்கான அறிவிப்பு என்பது வராமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அறிவிப்புகளையும் நியூஸ் 18ல நிச்சயமாக முதன்மையாக வெளியிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு. தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.